அனைவருக்கும் வணக்கம். நான் சிவவிவேதா. இன்னைக்கு நம்ம புதுமைப்பித்தன் அவர்கள் எழுதிய தெருவிளக்கு எனும் சிறுகதையை பார்க்கலாம். இயற்கையின் நியதியம் ஒரு தெருவிளக்கின் மூலமாக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார் ஆசிரியர். அதாவது ஒரு தெருவிளக்கு முழுசாக எரிய முடியாமல் மங்கிய வெளிச்சத்தோடு இருக்குது. அதாவது அதுக்கு வயது மூப்பு ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த தெருவிளக்கு அந்த இடத்துல இருந்து எடுத்துடணும், அது இன்னும் எவ்வளோ நாளைக்கு வெளிச்சத்தை தரப்போகுது அப்படின்ட்டு இருக்காங்க. அந்த காற்று அடிக்கிற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தெருவிளக்கானது அப்படியே துடிச்சிக்கிட்டே இருக்குது. அது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரேடியாக உயிரை எடுத்துடாமல் அந்த விளக்கானது குற்றுயிரும் கொலையுருமா கிடக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது நின்றுட்டு இருந்த அந்த தூணுமே லைட்டாக சரிஞ்சிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த தெருவிளக்கினுடைய உடம்பே சரிஞ்ச நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுக்கு காற்று அடிக்கும் பொழுது வெட்டி வெட்டி அடிக்கிற அந்த லைட்டை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, உயிருக்கு துடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தருடைய நிலைமை மாதிரி இருக்குன்றாங்க. அந்த தெருவிளக்குக்கு ஒரே ஒரு தோழன் தானா, அதுதான் அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு கிழவன். அவரும் அந்த தெருவிளக்கை அங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது தெரியாமல் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துலையே வந்து தங்குறாங்க. ஏன்னா அவர் அந்த இடத்துல பிச்சை எடுத்து பிழைக்கக்கூடிய ஒருத்தராக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த தெருவிளக்கு அவர் எடுத்துருவாங்க அப்படின்னு தெரியாததுனால அதோடு அங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒரு நாள் அந்த தெருவிளக்கு எடுத்ததும் ரொம்ப இருட்டு. அந்த குத்து இருட்டில் அவர் தனித்து விடப்பட்ட மாதிரி ஒரு நிலைமைக்கு போயிடுறாரு. விடிஞ்சு பார்க்கும் பொழுது அங்கே ஒரு கிழவனுடைய பிணம் தான் கிடக்குது அப்படின்னு எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு காலப்போக்கில் புது தெருவிளக்கு போடுறாங்க. அங்கே சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய சூழல் அப்படியே முற்றிலுமாக மாறுபட்டதாக இருக்குது. அப்போது இதுவரைக்கும் ஒரு 2 ஜீவன்களுக்கு ஒரு உயிரோட்டமாக இருந்த அந்த இடமானது புது பரிணாமத்தை அடையுது. அதுக்கு முன்னாடி இருந்த அந்த நிலை யாருக்குமே தெரியலை. ஆனால் இப்போ அந்த புது பரிணாமத்தை அடையுது. இது இயற்கை தானே. ஒரு புதிய இலை வருது அப்படின்னா ஒரு மரத்தில் அந்த பழைய சருகான இலை என்ன பண்ணுறோம், கீழே விழதான் செய்யும். இதுதான் இயற்கையோட நியதி அப்படின்றத இந்த தெருவிளக்கு கதை மூலமாக அழகாக எடுத்து சொல்கிறாங்க. இப்போ கதையை புதுமைப்பித்தன் அவர்களின் நடையில் வாசிக்க கேட்கலாம். தெருக்கோடியிலேயே அந்த மூளை திரும்பும் இடத்தில் ஒரு முனிசிபல் விளக்கு தனிமையாக ஏகாங்கியாக தனது மங்கிய வெளிச்சத்தை பரப்ப முயன்று வாழ்ந்து கொண்டிருந்தது. இளமை, மூப்பு, சாக்காடு என்பவை மனிதருக்கு மட்டும் உரிமை இல்லை. எனவே தெருவிளக்கிற்கும் இப்பொழுது மூப்பு பருவம். நிற்கும் கல் உடம்பு சிறிது சாய்ந்து விட்டது. சிரத்தில் இருந்த கண்ணாடிச்சில் ஒரு பக்கம் உடைந்து விட்டது. அந்த சிறுவன் விளையாட்டாக கல்லை எறிந்த பொழுது விளக்கின் கஷ்டத்தை நினைத்தானா? காற்று அடித்தால் உயிரை ஒரேடியாகவாது போக்கிவிடுகிறதா? குற்றுயிராய் துடிக்க துடிக்க வைத்து அதை கொல்லுகிறதே. கொஞ்சமாவது மங்கிய வெளிச்சத்தை கொடுக்கிறதென்று இந்த காற்றிற்கு நன்றி இருக்கிறதா? போய்விட்டது. பிறகு மழையில் அதன் குளிரை யார் கவனிக்கிறார்கள்? அது காற்றிற்கு தெரியுமா? இனிமேல் விளக்கு அந்த பக்கத்திற்கு வேண்டாமாம். அதை எடுத்துவிட வேண்டுமாம். அதற்கு ஒரு தோழன், ஒரு கிழவன். ஒத்த வயதில்தானே நட்பு ஏற்படும். இதில் என்ன அதிசயம்? விளக்கிற்கு கிழவன், கிழவுக்கு விளக்கு. விளக்கை எடுத்துவிடப் போகிறார்கள் என்று கிழவனுக்கு தெரியாது. அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் வயிற்றுக்கு பிச்சை எடுக்க வேண்டாமா? வயிற்றுக்கில்லாமல் உயிர் வாழ முடியுமா? தெருவிளக்கு அவன் தோழன்தான். அதன் வெளிச்சம் அவனுக்கு எவ்வளவு மன நிம்மதியை அளித்தது. அன்று சாயங்காலம் வந்தான். வெறும் குழி ஒன்றுதான் இருந்தது. இருள் இருள். பற்றுக்கோலை யாரோ தட்டி பிடுங்கிக் கொண்ட குருடனின் நிலை. அன்று அவனுக்கு உலகம் சூனியமாய், பாழ்வெளியாய், அர்த்தமற்றதாய் இருந்தது. சாந்தி அது எங்கிருந்து வரும்? உடைந்த தெருவிளக்குதான். ஆனால் கொஞ்சமாவது அவனை தேற்றி வந்ததே. வெளிச்சம் இல்லாவிட்டாலும் ஸ்பரிசித்து பார்த்து ஆறுதலடைய வெறுங்கல்லாவது இருந்ததே. மறுநாள் காலை ஒரு கிழவனின் சவம் அங்கு கிடந்ததைக் கண்டார்கள். இப்பொழுது ஒரு புது விளக்கு, மின்சார விளக்கு. அதன் கீழே குழந்தைகள் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பழைய விளக்கையும் பழைய கிழவனையும் பற்றி கவலை என்ன? ஒரு காலத்தில் இவர்களும் அப்படித்தான் ஆவார்கள். அதற்கென்ன? எங்கும் எப்பொழுதும் அப்படித்தான்.
பழையன கழியும் புதியன வரும். இது உலக இயற்கையாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.